என்னடா முழிக்கிற? என்ன பெரியவனா? நீ என்ன சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிருக்க? உன் மகனை கொண்டு தானே? உனக்கு என் மகனையும் என்னையும் உள்ளொதுக்கி வைக்கணும். நாங்க அசிங்கப்படணும். நீயும் உன் மகனும் கொக்கருக்கு போட்டு சிரிக்கணும். அதானே உன் திட்டம்? இப்ப சொல்றேன்டா, இப்ப சொல்றேன். நான் தான்டா கொலை பண்ணேன். பாத்தீங்களா சார், அவனே உண்மையை ஒத்துக்கிறான். அவனை தூக்கி உள்ள போடுங்க சார். ஆமா சார், என்னை தூக்கி உள்ள வைங்க. இந்த உத்தமனை வெளியே விடுங்க. கேடுகட்ட குப்பா, உன் மயன் ஒழுக்கத்தை கத்தி பேசாதடா. ஒரு களவாணி பேல பெத்த உனக்கே இவ்வளவு இருக்குன்னா எனக்கு எவ்வளவு இருக்கணும்? கேடுகட்ட மயனை பெத்துட்டு அவனுக்காக பரிந்து பேச வந்திருக்கிய, உனக்கு வெக்கமல்ல? அவன் உசுரோட இருக்கிறதுக்கு செத்து தொலையலாம்டா. அப்படி அவன் செத்து அதுக்கு காரணமா நான் இருந்திருந்தா நீயும் உன் பொண்டாட்டியும் எனக்கு கோயில் கட்டி கும்பிடணும்டா. என் மாப்பிள, என்னையும் என் மானையும் தூக்கி உள்ள வச்சுட்டு நீ உன் வீட்டுல சுடுசோறு திங்கலாம்னு பாக்குறியா? டேய், கனவுல கூட நினைக்காத, திங்கிறதுக்கு கை இருக்காது. ஆமாடா, இந்த கேஸுக்கு நானா உள்ள வர்றேன். நான் தான் எல்லாத்துக்கும் காரணம் எழுதி கொடுக்க போறேன். உள்ள போன மறு நிமிஷமே நான் ஜாமீன்ல வெளியில வருவேன். வந்தா என்ன சும்மா இருப்பேன்னு நினைக்கிறியா? அதுக்கு மேல பாரு அந்த ஜெகநாதனுடைய நடவடிக்கைய. சார், உங்க முன்னாடி நாக்க துருத்தி கையை தூக்கி பேசுறான் சார். நீங்க படுக்க வேடிக்கை பார்த்துருக்கீங்களே சார். சார், நானும் என் மகனும் சரண்டர் ஆகிறோம். முதல்ல அவரை வெளியில விடுங்க. நீங்க எந்த இடத்துல கையெழுத்து போட சொல்றீங்களோ அந்த இடத்துல போடுறேன். போங்க, அங்க போய் கையெழுத்து போடுங்க. போங்க. அவரை விட்டுருவீங்கல்ல? நீங்க போய் ஒத்துக்கிட்டு கையெழுத்து போடுங்க. போங்க. சார், சார் அந்த ஜெகநாதனும் அவன் பையனும் சரண்டர் ஆக வந்திருக்காங்க சார். ஆமா சார், அதுக்கு பதிலாக அந்த பையனை ரிலீஸ் பண்ண சொல்றாங்க சார். இதோ ஒரு நிமிஷம் கொடுக்குறேன் சார். சார், ஆமா சார், ஆமா சார். ஓகே சார், ஓகே சார், ஓகே சார். நீங்க சொன்னபடி கையெழுத்து போட்டாச்சு. முதல்ல அந்த பையனை விடுங்க. என்ன தப்பா எடுத்துக்காதீங்க, அவரை வெளியே விட முடியாது. என்ன சார் சொல்றீங்க? ஆமா சார், சம்பந்தப்பட்ட விவகாரத்துல 4 பேர் இன்வால்வ் ஆயிருக்கீங்க. நீங்க, உங்க பையன், அப்புறம் அந்த கோபி, அவர் மச்சான். இப்போதைக்கு இவர் தான் எங்களுக்கு அப்ரூவர். அவரை வெளியே விட முடியாது. என்ன சார், அவரை வெளியில விடுவீங்கன்னு தானே நாங்கள் கையெழுத்து போட்டோம்? இல்ல, அவர் அதுக்கு முன்னாடியே அப்ரூவர் ஆயிட்டாரு. நாளைக்கு உங்க 3 பேரையும் ஜட்ஜு கிட்ட கூட்டு போய் சரண்டர் பண்ணி கஸ்டடியில் எடுத்து கேஸை முடிக்கணும். உங்க மாப்பிள்ள கோபி வந்தா நல்லது, இல்ல அவருக்கு பிடி வாரண்ட் தான். என்ன கோபி, தங்கச்சிக்காக எல்லாம் பாசமா வாங்கிட்டு வந்திருக்கீங்க போல இருக்கு. ராகினி, தலைவலி எப்படி இருக்கு? சரியாயிடுச்சுன்னு. தங்கச்சி மேல அவ்வளவு பாசமா? ஆனா கோபி, நீங்க பெரிய ஆளுதான். திட்டம் போட்டுதானே இந்த வீட்டுக்கே வந்திருக்கீங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? தங்கச்சிக்கு துணையா இருந்த மாதிரி ஆச்சு, அவளுக்கு பிடிச்ச பொருளை வாங்கி கொடுத்த மாதிரி ஆச்சுல்ல. அதத்தான் சொன்னேன். அதத்தான் சொன்னீங்களா? ஏன், நீங்க வேற ஏதாவது நினைச்சீங்களா? இல்ல 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 இல்ல. நீங்க பாருப்பா கோபி, நீ உன் தங்கச்சி மேல வச்சிருக்கிற பாசம் இருக்கே, அடாடாடாடா, நான் எங்கேயும் பார்த்ததில்ல. ஆமாங்க, உங்களுக்கு தெரியாது, அவருக்கு ராகினின்னா அவ்வளவு உசுரு. அதான் பார்த்தனே, தங்கச்சிக்கு துணையா பாக்குற வேலையில விட்டுட்டு வந்திருக்காரு. வாங்க மாப்ள. ஆபீஸுக்கு போன் பண்ணியா? மாப்ள, மாப்ள என்னாச்சு மாப்ள? பெங்களூருக்கு ஆபீஸ் வேலையா போனேன். ஆபீஸ் வேலையா தான் போனேன். மாப்ள சொல்லுங்க மாப்ள. நான் ஆபீஸ் வந்தனா இல்லையான்னு ஆபீஸ்க்கு போன் பண்ணி கேட்டிருக்கேன். அவங்க இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. சோ ராஜேஷ் எங்க போயிருப்பான்? அதுவும் மறுவீடு விசேஷம், அதை கூட விட்டுட்டு
எங்க போனா? எதுவும் தப்பா? ராஜேஷ் தப்பான ஆளா இருப்பானோ? ஏ ராகினி, சந்தேகமா இருக்கா? மாப்பிள என்ன மாப்பிள இப்படி வந்தது வராதுமா நீங்க? என்ன சந்தேகப்படுறியா ராகினி? சந்தேகப்படுறியா? மாப்பிள சரி, ஃபோன் பண்ண, ஆபீஸ்க்கு வரல, என்ன பண்ணிருக்கணும்? அம்மா கிட்ட சொல்லிருக்கணும். என்னமோ இதுன்னு பார்த்துட்டு இருக்கணும். இல்ல அப்பா கிட்ட சொல்லி என்ன இதுன்னு பார்த்துட்டு வர சொல்லிருக்கணும். நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுங்க. சரி, நான் ஃபோன் எடுக்கல. அப்ப என்ன ஆயிருக்கணும்? இன்னும் பார்த்துட்டு அதிகமா இருக்கணும். போனவனுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோ, ஏதாவது ஆக்சிடென்ட் அது இதுன்னு. அதுவும் இல்ல. ஆனா போன் எடுக்கலன்னதும் சந்தேகம். ஆனா இவ என்ன பண்ணிருக்கா? எந்த பதட்டம் அடையாம என்ன சந்தேகப்பட்டு ராஜேஷ் போய் சொல்லிருக்கான். என்ன சொல்லிருக்கான்? போய் சொல்லிருக்கான்னு. என்ன ரிப்போர்ட் பண்ணிருக்கா? என்ன சொல்லிருக்கா? ராஜேஷ் போய் சொல்லிருக்கான்னு. என்னங்க இது? கல்யாணம் ஆகி வந்திருக்கிறா, நீங்க மறு வீட்டு கூட இல்லாம ஆபீஸ் கிளம்பி போறேன்னு போயிட்டீங்க. ஆபீஸ்க்கு ஃபோன் பண்ணிருக்கா, நீங்க வரலன்னு சொல்லிருக்காங்க. அதான் உங்களுக்கு ஃபோன் பண்ணிருக்கா, நீங்களும் ஃபோன் எடுக்கலையா? என்ன செய்வா? சின்ன பொண்ணுல அவ, அதான் பயந்து போயிருப்பா. அதனாலதான் அம்மா கிட்ட கேட்டிருப்பா. ஹலோ, நான் உங்ககிட்ட காரணம் கேட்கல. சரிங்க மாப்பிள, நீங்க ஆபீஸ்க்கும் போல, ஆனா மறு வீட்டு கூட இல்லாம அப்படி எங்க மாப்பிள போனீங்க? உங்க தங்கச்சி நான் கேட்ட கேள்விக்கு இன்னும் பதில் சொல்லல. அத சமாளிக்க நீங்க இப்ப என்ன கேள்வி கேக்குறீங்களா? ஐயோ அப்படி இல்ல மாப்பிள, ராகினி பேசுனது விசாரிச்சு எல்லாமே ஒரு பயத்துல தான் பண்ணிருக்கு. அது பயம் இல்ல மிஸ்டர் கோபி, சந்தேகம். ராஜேஷ், இந்த ராஜேஷ் பொய் சொல்றான், அவன் மோசமானன்னு சொல்ற சந்தேகம். நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியர். அப்படின்னா என்னன்னு உங்க குடும்பத்துல யாருக்கா தெரியுமா? இல்ல அப்படி யாராவது உங்க சொந்த பந்தத்துல இருக்காங்களா? ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர்னா அவன் என்ன வேலை பார்ப்பான்னு உங்களுக்கு யாருக்கா தெரியுமா? அவன் ஆபீஸ் வேலையா போனான்னு சொன்னா ஆபீஸ்ல மட்டும் தான் வேலை இருக்கணும் அவசியம் இல்ல. பாஸ் கூட மீட்டிங், டிஸ்கஷன் எத்தனையோ இருக்கு. அதையெல்லாம் அதிகமா ஆபீஸ்ல இருக்க மாட்டாங்க. ஹோட்டல்ஸ்ல இல்ல ரெசார்ட்ஸ்ல இது மாதிரி இடத்துல வைப்பாங்க. அங்க நடந்தாலும் அது ஆபீஸ் வேலை தான். உனக்கு இந்த சந்தேகம் போகாது. ஏன்னா இது உன்னோட முதல் சந்தேகம். போகாது, போகவே போகாது. ஏன்னா நான் பொய் சொல்றேன். இப்ப நான் சொன்னது எல்லாமே பொய். மாப்பிள என்ன சொல்ல வரீங்க மாப்பிள? நான் சொன்னது எல்லாம் பொய்ன்னு சொல்ல வரேன். உண்மையை சொல்லட்டுமா? நான் எங்க போயிட்டு வரேன்னு சொல்லட்டுமா? டேய் ராஜேஷ், ஏம்மா பதற? இந்த ராஜேஷ் யார்கிட்டயும் எந்த காரணத்துக்கு அவங்க பொய் சொல்ல மாட்டான். அட் த சேம் டைம் அவன்கிட்டயும் யார் பொய் சொன்னாலும் அவனுக்கு பிடிக்காது. நான் உண்மையை சொல்லட்டுமா இல்ல பொய் சொல்லட்டுமா? ஏன் மாப்பிள என்ன நடந்துச்சு? என்னாச்சு? அது அவகிட்ட கேளுங்க. அவளுக்கு தான் ஏதோ ஆயிருக்கு. ஓகே ஓகே, கூல் கூல். யா, நான் எங்க போனேன்னு சொல்லிடுறேன். எனக்கு ஒரு காதலி இருந்தா, இருக்கா. நான் அவளை கட்டிக்க ஆசைப்பட்டேன், முடியாம போச்சு. ஆனா இப்ப அவ எப்படி தெரியுமா இருக்கா? இன்னொருத்தன் பொண்டாட்டியா இருக்கா. புரியல? உங்களுக்கு இது புரியாது. உங்களை மாதிரி ஆளுங்களை இது புரியாது. ஏன்னா நான் தான் ரொம்ப கெட்டவனாச்சே. ஆனா நீங்க தான் ரொம்ப நல்லவங்களாச்சே. பாத்தீங்களா? நான் சொல்ல வந்த விஷயத்தை விட்டுட்டேன். என்னால என் காதலிய மறக்கவே முடியல. அவளும் அப்படிதான் இருந்தா. நான் என்ன தெரியுமா சொன்னேன்? அவ புருஷன்கிட்ட நீ டைவர்ஸ் வாங்கிடுறேன்னு சொன்ன. அவளும் வாங்கிட்டா. அப்புறம் என்ன தெரியுமா பண்ணோம்? நானும் என் லவ்வரும் அவன் அப்பா கூட சேர்ந்து அவன் ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் இருக்கான்ல, அவனை போட்டு தள்ளிட்டோம். இப்போ போலீஸ் என்ன தேடுது. நான் எங்க தெரியுமா வந்து ஒளிஞ்சிருக்கேன்? என் வீட்ல வந்து ஒளிஞ்சிருக்கேன்.
என்ன கோபி, எங்கேயோ கேட்ட கதையா இருக்கா? உம்முன்னு இருந்தா எப்படி? நான் ஆபீஸ் போறேன்னு சொன்ன என்ன இவ சந்தேகப்படுவாளா? யார சந்தேகப்படுறது? நான் என் பாஸ் கூட போனேங்க. அங்க ஆபீஸ்ல இருக்கவங்களுக்கு என்ன தெரியும்? அவங்க என்ன சொல்லுவாங்க? அதுக்கு இவ என்ன சந்தேகப்படுவாளா? எவ்வளவு தைரியம் இருக்கணும்? நீ என்ன சந்தேகப்பட்ட அந்த நேரத்துல நான் என் பாஸ் கூட மீட்டிங்ல இருந்தேன்டி. 1க்கு 10 போன் வந்தது. என்ன ஏதுன்னு போன் எடுத்து கோபமா கேட்டா காரைக்குடி இன்ஸ்பெக்டர் பேசுறாரு. உங்க வீட்டுல ஒருத்தன் கொலை பண்ணிட்டு ஒளிஞ்சிட்டு இருக்கான், மரியாதை ஸ்டேஷனுக்கு வர சொல்லுங்க, இல்ல உங்களுக்கு உள்ள வச்சு அசிங்கப்படுத்துறாரு. எப்படி போகுது கதை? எங்க போய் எங்க வந்து எனக்கு எப்படி தெரியுது பாருங்க உங்க லட்சணம் என்னன்னு. இன்ஸ்பெக்டர் போன் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியுது ஒரு கொலைகார குடும்பத்துல பொண்ணு எடுத்திருக்காங்க. அதுவும் யார் கூட இருக்கும்போது? யார் கூட? என் பாஸ் கூட இருக்கும்போது. இந்த ராஜேஷ் கிட்ட இது வரைக்கும் எவனும் இந்த மாதிரி பேசுனதே கிடையாது. எதிரில் உட்காந்துட்டு இருக்க பாஸ் கிட்ட இது இந்த மாதிரி ஒரு வார்த்தை சொன்னா போதும், ஸ்ட்ரெயிட்டா சிஎம் கிட்டே பேசுவாரு. அவரோட லெவல் அப்படி. அவர்கிட்ட நான் உட்காந்து பேசுறேன், அங்க எனக்கு போன். அந்த கோபியை கொண்டு வந்து விடுறியா இல்ல உன்னை தூக்கி உள்ள வைக்கவான்னு. சே, செத்து போயிடலாம் போல இருந்தது. யாரத்தைக்கு உள்ள வைக்கிறது? இந்த டென்ஷன்ல என் வேலை எல்லாமே கெட்டு போச்சு, நாசமா போச்சு. நான் டென்ஷனா இருந்ததை பார்த்துட்டு என் பாஸ் அப்புறம் பாத்துக்கலாம், நீங்க ஏதோ டென்ஷன்ல இருக்கீங்கன்னு சொல்றாரு. யாராலடி? இந்த லட்சணத்துல எனக்கு ஆபீஸுக்கு போன் பண்ணுவ, என்ன கேப்ப, நான் இல்லன்னா உடனே எங்க அம்மா கிட்ட ராஜேஷ் போய் சொல்றான்னு சொல்லுடி. யாரு இப்ப போய் சொல்றது? சொல்லு. இங்க பாருங்க, நடந்தது என்னன்னு நான் சொல்றேன். இது நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. நீங்க தப்பா புரிஞ்சுட்டு ஏதோ பேசிட்டு இருக்கீங்க. ஆமா ராஜேஷ், இது வேற, நீங்க சொல்ற மாதிரி இல்ல. என்னம்மா நீ ஆம்பளைங்க பேசிட்டு இருக்கும்போது உள்ள வர? அவங்கதான் பேசுறாங்கல்ல, அதுவும் பேர் சொல்லி வேற கூப்பிடுற. என்னம்மா நீ? அவங்க கேரக்டர் உனக்கு தெரியாதா? அவங்க நார்மல் லேடி இல்லம்மா, 1க்கு 2 கல்யாணம். அதுவும் சும்மா இல்ல, ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட கரண்ட் ஹஸ்பண்டும் இவங்க அப்பாவும் சேர்ந்து போட்டு தள்ளிட்டாங்க. இவங்க கிட்ட எல்லாம் போய் குடும்ப லட்சணத்தை எதிர்பார்த்தா எப்படி? ராஜேஷ் போதும், வேணா ராஜேஷ், இது மாதிரிலாம் பேசாத. பேசினா என்னடா பண்ணுவ? என்னடா பண்ணுவ? ராஜேஷ், பாத்தீங்களாமா, என்ன இவ்வளவு பேர் சொல்லி கூப்பிடுறா. இது குடும்ப கேரக்டர்மா, அதான். ராஜேஷ் வேணா ராஜேஷ், எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. டேய், என்னடா என் வீட்டுக்கு வந்துட்டு எனக்கே லிமிட்ட பத்தி சொல்லி தெரியா? ஒரு கொலகார ராஸ்கல் நீ, எனக்கு என்னோட லிமிட்ட பத்தி சொல்லி தெரியா? இடியட். ஒருத்தனை கொன்னுட்டு, அதுவும் யார? உன் பொண்டாட்டியோட முதல் புருஷனை கொன்னுட்டு இப்ப என் வீட்டுல பதுங்கி இருக்கேடா. ஏண்டா உன் மனசை என்னடா நினைச்சிட்டு இருக்க? ஒரு கொலையை பண்ணிட்டா பயந்துருவோமா? எங்க தொடரா பார்க்கலாம். ஒரு மானங்கட்ட குடும்பத்தை சம்பந்தம் வச்சிட்டுமேனு உள்ள அசிங்கப்பட்டுக்கிட்டு இருக்கேன்டா. இவன் என்னடானா போதா ராஜேஷ், எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குன்னு சொல்றான். என்னடா லிமிட் இருக்கு? இதுக்கு மேல எங்க அண்ணன் டாக்டர் பேசுங்க, நடக்கிறதே வேற. என்னடி பண்ணுவ? இவன் ஒரு அண்ணன், அவனுக்கு ஒரு தங்கச்சி. அசிங்கப்பட சொன்ன கூட்டு அந்த வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு மரியாதை கூட என்ன தட்டி கொடுக்கறது? என்னடா உன்னை பேசினா உன் தங்கச்சி அப்படியே சிலுத்துக்கிறா? என்ன பாசமல சிவாஜியாடா நீ? இன்னொரு தடவை அண்ணன் மரியாதை இல்லாம வாடா போடான்னு பேசுனீங்க, நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. என்னடி பண்ணுவ? என்னடா இது?
வந்துருச்சு மாப்பிள்ள. நாங்க பேசுனது தப்புதான். ராகினி சின்ன பொண்ணு இல்ல, அதனாலதான் என்ன பேசணும் எப்படி பேசணும் தெரியாம பேசிருச்சு. ஆனா தப்பு பண்ணது நாங்க தான். அங்கிருந்து இங்க வந்து ஒளிஞ்சிருந்தோம் பாத்தீங்களா, அது தப்புதான். அதையும் வெளிப்படையா உங்கள்கிட்ட சொல்லிட்டு தான் செஞ்சிருக்கணும். ஆனா கட்டி கொடுத்த வீட்டுல வந்து இப்படி உட்கார்ந்து இருக்கணும் தப்புதான் மாப்பிள்ள. ஆனா அந்த பொண்ணு ஒரு தப்பும் பண்ணல. நீங்க தள்ளி விட்டு என் உடம்புல நடுங்கி போச்சு மாப்பிள்ள. கல்யாணம் ஆகி என்ன கூட ஆகல, அதுக்குள்ள அந்த பொண்ணு கழுத்தை பிடிச்சு வெளில தள்ளுறீங்க. இதெல்லாம் வீட்டுக்கு தெரிஞ்சுன்னா யாராலையும் தாங்க முடியாது மாப்பிள்ள. என் தங்கச்சி வாழ்க்கை மாப்பிள்ள, இது என் தங்கச்சி வாழ்க்கை. இங்க பாரு, நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, நான் போறேன். என் பொண்டாட்டி கூட்டு போறேன். ஆனா என் தங்கச்சி இங்கதான் இருக்கணும் மாப்பிள்ள. உங்க பொண்டாட்டி இங்கதான் இருக்கணும். உங்க கையெடுத்து கும்புறேன், உங்க கால்ல வேலை விழுகிறேன். என் தங்கச்சி இங்கதான் இருக்கணும். என்ன பண்ற? யாருக்காக யாரு? எனக்காகவா? எனக்காகவா? எனக்காக நீ கால்ல விழுந்து நான் இவர் கூட வாடி தோணுதா? நான் சாகிறது ஒண்ணுதானே. நீ கால்ல விழுந்து நான் வாடி வாழ்க்கை எனக்கு வேண்டவே வேண்டானே. இவர் யாருன்னு? உன்னை பத்தி கேவலமா பேச இவர் யாருன்னு? வாங்க போலாம். வா. ஏமா என்னமா நீ அவன் கூட சேர்ந்து சரிக்கு சமமா சண்டை போட்டுட்டு இருக்க? நீ இந்த குடும்பத்துல வாழ வேண்டாமா? என் மேல என்ன தப்பு இல்லைன்னு என்னைக்கு உங்க பிள்ளைக்கு புரியுதோ அன்னைக்கு நான் வரேன். வாங்க. வா. வா. என் தங்கச்சி இப்பெல்லாம் பேசுனது இல்லைங்க, சத்தியமா இப்பெல்லாம் பேசுனது இல்ல. கொஞ்சம் பொறுமையா நீ இருந்தானா நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன். வரியா இல்லையா? இரு ராகினி இரு. மாப்பிள்ள சொன்ன கேளு. அண்ணே வாங்க. வா. ஏய், இதெல்லாம் எடுத்துட்டு போ.